தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிற மாநில முதலமைச்சர்களை நேரில் சந்தித்து ஒருமித்த கருத்தை உருவாக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பாமக சார்பில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எஸ்.பி. வெங்கடேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ், இந்த அனைத்துக் கட்சி கூட்டம் அவசர முக்கியத்துவம் வாய்ந்தது என்றார். கோவையில் நடுவண் அமைச்சர் அமித்ஷா பேசியபோது தமிழ்நாட்டுக்கு ஒரு தொகுதி கூட குறைக்க மாட்டோம் என்று கூறியதை சுட்டிக்காட்டினார். ஆனால் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு எவ்வளவு உயர்த்துவோம் என்று அவர் சொல்லவில்லை என்றும் கூறினார். இதிலிருந்து நடுவண் அரசு அவர்களுக்குள் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது என்றும் கூறினார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிற மாநில முதலமைச்சர்களை நேரில் சந்தித்து ஒருமித்த கருத்தை உருவாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அனைவரும் ஒரு கூட்டமாக சென்று வலியுறுத்தினால்தான் பிரச்சினைக்கு உறுதியான தீர்வு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரை இந்த கூட்டம் அவசியம், அவசரமும். அதற்கு முக்கிய காரணம், சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கோவையில் நாங்கள் மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கு ஒரு தொகுதி கூட குறைக்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார். ஆனால் இதே கருத்து உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கு நாங்கள் எவ்வளோ உயர்த்துவோம் என்று சொல்லவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், மத்திய அரசு அவர்களுக்குள் இந்த மறுசீரமைப்பை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதனால்தான் இந்த கூட்டம் அவசியமானது. முதல்வர் அவர்கள் இதை அத்துணை தென் மாநில முதலமைச்சர்களை நேரிலே சந்தித்து இது ஒரு அழுத்தம் தொடர்ந்து இதை சட்ட ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பாட்டாளி மக்களுடைய கருத்தாக நாங்கள் சொல்கின்றோம். இதேபோல் அதிமுக சார்பில் ஜெயக்குமார், காங்கிரஸ் சார்பில் செல்வ பெருந்தகை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன், திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன், புரட்சி பாரதம் தலைவர் ஜெகன்மூர்த்தி ஆகியோரும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர்.